பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமீன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தாழ்வு மனப்பான்மையில் எனக்கு அவ்வளோதான், என் வாழ்க்கை அவ்வளோதான், என் குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குது, நான் ஒரு படிக்காதவன், எனக்கு ஞானமே கிடையாது அப்படின்னு உங்களையே நீங்கள் தாழ்த்தி குற்றப்படுத்திகிட்டே இருக்கீங்களா? என் வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நான்லாம் உயரவே முடியாது, ஆசீர்வாதமாக வாழ முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் என்னால் முடியும், என்னுடைய கரத்தினால் ஆகும்னு சொல்றாரு. ஆடு மேய்த்து கொண்டிருந்த குடும்பத்தால் அற்பமாக எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு தாவீதை ஒரு தேசத்துக்கே ராஜாவாக உயர்த்த அவரால் முடியும். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு எகிப்து தேசத்தில் ஒரு அடிமையாக வந்தார். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டுட்டேன், அனாதையாக்கப்பட்டுட்டேன், அடிமையாக்கப்பட்டுட்டேன், இனி வாழ்க்கை அவ்வளோதான்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் யோசேப்போட கர்த்தர் இருந்ததுனால தேசத்துக்கே அதிகாரியாக உயர்த்தினார். அப்போ எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவன் வல்லமை உள்ளவர். ஆமீன். உங்களையும் உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். நீங்கள் உங்களையே தாழ்மையாக நினச்சி சோர்ந்து போகாதீங்க. குடும்பம் இப்படி, என் வாழ்க்கை இப்படி அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தரால் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த முடியும். அவர் தான் சொல்கிறாரு, என்னால் யாரையும் உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும். உன்னை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் என்னால் முடியும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. விசுவாசிங்க. விசுவாசத்தோட இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. கட்டாயம் உயர்வையும் மேன்மையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீங்க. ஆமீன். God bless you.